தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை காலை பாஜக நிர்வாகிகளின் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். அக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று இரவு 10:30 மணிக்கு பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். பிரதமரின் வருகைக்கு முன்னதாக நடக்கக்கூடிய இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை என்பது என்னென்ன பொருள்களை மையமாக கொண்டு விவாதிக்க இருக்கிறது? பாலவேல், குறிப்பாக 4 நாள் பயணமாக பியூஷ் கோயல் தற்போது தமிழகத்துக்கு வர இருக்கிறார். ஏற்கனவே 2 முறை தமிழகத்திற்கு பல்வேறு ஆலோசனைகள் நடத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி தொடர்பான முதற்கட்ட அந்த அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்திய நிலையில அதற்கு பிறகு குறிப்பாக இன்று இரவு 10:30 மணிக்கு வரக்கூடிய சூழல்ல குறிப்பாக 4 நாள் பயணமாக இந்த பயணமானது பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல டிடிவி தினகரன், தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியாக அந்த முயற்சிகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. டிடிவி தினகரன் குறிப்பாக நாளை சென்னையில முக்கியமான ஆலோசனைகள் ஈடுபட இருக்கிறார். அதற்கு பிறகு தேமுதிக தலைவர் குறிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் தற்போது அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வமாக 2023 அன்று நடைபெறக்கூடிய பிரதமர் தலைமையிலான அந்த கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்ற அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. இதே போல புதிய தமிழும் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி உள்ளிட்டோரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக தேசிய பாஜக மேற்கொண்டு வருகிறது. எனவே நாளை காலை 10 மணிக்கு குறிப்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில பாஜக தலைவர்களோடு தற்பொழுது பியூஷ் கோயல் உயர்மட்ட குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக பாஜக முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், அதே போல 22ஆம் தேதி அதிமுக பாஜக அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும், அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக அவர் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கான அந்த தொகுதிகள் உள்ளிட்ட விஷயங்களும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.